நான் ஜெய்சேகரன் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் சூப்பர்டென்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். லெஃப்டினன்ட் கர்னல் ஜி வண்ணம்மாள். ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு 7 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து நர்ஸ் ஆனது நாட் பை சாய்ஸ், பை சான்ஸ். Every day, every hour, you pour out your love. In every step, every word, we give you praise. பிறப்பாலே அதிசயமாக பிறந்த ஒரு குழந்தைனா, சிறு பிராயத்திலேருந்தே அம்மா எனக்கு எப்போவுமே சொல்லுவாங்க, நல்ல சேவை மனப்பான்மை இருக்கிறதுனால நீ ஒரு நல்ல நர்ஸ் ஆகணும்னு. இந்த நர்சிங்குள்ளே வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது நர்சிங் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். இது வந்துட்டு பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது நமக்கு இருக்கிற அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். நாங்கள் டாக்டர் ஜெயசேகரன் காலத்துலேருந்து அவங்க எங்களுக்கு சொல்லி தந்தது, உங்கள் ஒரு நோயாளி வந்தா அவங்கள உங்கள் அப்பா அம்மா பிள்ளைகளா பாருங்க. இன்னைக்கு எங்களுக்கு பழகிட்டாங்க, நாளைக்கு வந்து சிஸ்டர் அப்படின்னு எங்கள்கிட்ட பேசுவாங்க. அந்த அளவில் நாங்கள் எல்லா பேஷண்ட்டையும் ரொம்ப அன்பாக இருந்தோம். பேஷண்ட்கள் தான் எங்களுக்கு, நாங்கள் ஸ்தாபனத்தில் வந்த எல்லா ஸ்தாபனம் அவ்வளோ பேருமே அந்த பேஷண்ட்கிட்ட ரொம்ப ஒரு அன்போடையும் ஐக்கியத்தோடையும் இருந்தோம். In every step, every word, we give you praise. Every dream, every prayer, you know it all. ஜாப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாம் நர்சஸ் வந்து பூமியின் தேவதைகள். சாதியர் பணி என்பது ஒரு ஈடுபடுத்த முடியாத ஒரு பணி. இது ஏனென்றால் இது கடல் போல உள்ளது. ஒரு நேரம் டயட் இல்லைன்னு சொன்னால் கூட நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட சொன்னாங்க, மெஸ்லேருந்து டயட் ஒழுங்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் டிஸ்சார்ஜ் டைம்னாலும் சரி தான், அதுக்கு அமௌண்ட் ஏதாவது குறைவாக இருந்தேன்னா நாங்கள் டாக்டர்ஸ்கிட்ட சொன்னால் அது ரிடக்ஷன் எல்லாம் கொடுத்து அடுத்து திரும்பி டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது அதுக்கு பஸ் பேர் இல்லைன்னா ரிட்டர்ன் மணி கூட பஸ்ஸுக்குள்ள அமௌண்ட்டு கூட கொடுத்து அனுப்புவாங்க. நாங்கள் எல்லாம் நர்சஸ்னாலே அவங்களுக்கு ஒரு ஏஞ்சல்ஸ் மாதிரி, அந்த அளவுக்கு அவங்க எங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு ரேப்போர்ட் கிரியேட் பண்ணுவாங்க. போகும்போது அவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்களை வந்து பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒன்லி திங் ஐ வாண்ட் டு டெல் தெம் இஸ் டு டேக் திஸ் ஜாப் ஆஸ் எ சர்வீஸ், நாட் ஆஸ் ஏ ப்ரொஃபஷன். யாருமே நர்ஸாக இருக்கிறவங்க ஒரு சர்வீஸ் தான் பண்ணுறோன்னு மனப்பான்மையில் பண்ணோம்னா கண்டிப்பாக அது 100% ரிசல்ட்ஸோட 100% பேஷண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டோட இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. டாக்டர் ஜெயசேகரன் தலை சிறந்த மருத்துவரால் நிறுவப்பட்டு பல வருடங்களாக எங்கி வரும் மருத்துவமனையில் நானும் ஒரு சாதியராக எங்கள் வேலை பார்ப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அர்ப்பணிப்போடு இந்த சேவையை நம்ம செஞ்சோன்னா நம்ம ஃபேமிலிக்கு மோர் தென் ப்ளஸ்ஸிங் கிடைக்குது. அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் மனம் கோணாமல் சிரிச்சிட்டு நம்ம சேவையே முக்கியம்னு நினச்சிட்டு நம்ம இந்த செவிலியர் பணியை கடமை தவறாமல் நம்ம செய்துட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸிங், பிள்ளைங்க லைஃப்பில் ஆசீர்வாதம் இருக்குது. ரொம்ப நாள் நான் வந்து இருந்தது ஜெய்சேகரன் ஹாஸ்பிட்டலில் தான். அப்புறமா வந்து என்னன்னு சொல்ல போனால் நான் 20 இயர்ஸ் ஓபிடி டியூட்டி பார்த்துருக்கேன். அப்போ ஓபிடியில் பேஷண்ட்ஸ் என்ன கஷ்டத்தில் வருவாங்க அப்படின்னு உள்ளது எனக்கு தெரியும். அப்படின்னா ஃப்ரெண்ட் ஓபி பேஷண்ட் ரிசீவ் பண்ணுறது, அந்த இதில் ரொம்ப நாள் நான் டியூட்டி பார்த்தேன். அந்த டைம் பேஷண்ட்டு ஒரு பெயினில் வந்தாலும் சரி, பேஷண்ட் நடக்க முடியாமல் வந்தாலும் சரி, எந்த அட்டெண்டர் வரணும் அப்படின்னுள்ளதை நாங்கள் யோசிக்க மாட்டோம். நாங்களே வீல் சேர் எடுப்போம், ட்ராலி எடுத்து பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி எந்த டாக்டர்கிட்ட காட்டணும், அதை ப்ராப்பராக காட்டி அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவை என்னன்னு உள்ளதை நாங்கள் அந்த டைம் பார்த்து உடனே பண்ணிடுவோம். டாக்டர் ஜெயசேகரன் அவர்கள் எங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி இருந்து எல்லா காரியங்களிலும் சொல்லி, வார்டில் பேஷண்ட்ஸை வந்தாச்சுன்னா என்ன செய்யணும், பேஷண்ட்ஸில் எப்படி நம்ம பேசணும், பேஷண்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ பேசுவோமோ அதில் தான் பேஷண்ட்ஸ் வந்து சுகமாகி ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு திரும்பி போவார். Nothing can take your place. We'll live like we made to praise. No
லவ் அண்ட் கேர் அண்ட் அஃபெக்ஷன் அந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு எங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒர்க் கிடைக்குது. நாங்கள் பேஷண்ட்ஸ்கிட்டையும் ஒவ்வொரு விதமாட்டு நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். கார்டியாக் ஐசியூ பொறுத்தவரையில் ஒவ்வொரு பேஷண்ட்டும் ஒரு சீரியஸான நிலைமையில் வந்து அரெஸ்ட் ஆகி அந்த பேஷண்ட் வெளியே வந்து ஒவ்வொன்றும் பொழைச்சி போகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அவங்க திரும்பி வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அதை விட பெரிய சந்தோஷமாக இருக்கும். அந்த விதத்தில் டாக்டர் ஜெயசரன் மருத்துவமனையில் அந்த கனிவான சேவை நடக்குது. எல்லாருக்கும் ஒரு வீடு மாதிரி உள்ள ஃபீல். நாங்கள் இத்தனை வருஷம் இங்கே இருக்கோன்னா சொந்த வீடு மாதிரி நினச்சிருக்கோம். அதனால இத்தனை வருஷம் இருக்க முடியுது. ஒரு அம்மா ஒரு தெசமலை பக்கத்துலேருந்து வந்தாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா தெசமலேருந்து வராங்க. பெரட்டோனட்டிஸு டைபாய்டு என்ட்ரிக் ப்ரிப்ரேஷன் ஆகி வராங்க. அப்போ வந்து அம்மா பிள்ளை சின்ன குழந்தை அப்பா 2-3 பேரும் வராங்க. அப்போ கூட அம்மா வந்து அங்கே இந்த பேஷண்ட்டை கஷ்டத்தை நாங்கள் சொல்லுவோம். பேஷண்ட்டை சொல்லி பேஷண்ட் அக்கா இப்படி பேஷண்ட் ரொம்ப வசதி இல்லை, ஒரு கஷ்டப்படுதாங்க அப்படி சொன்னால் உடனே தானே அன்னையிலேருந்து அந்த பேஷண்ட்டுக்கு சின்ன குழந்தைய பார்த்து அம்மா பால் காய்ச்சி கொடுத்து விடுவாங்க. டிரைவர் இருந்தார், தாஸ் டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கையில் பால் கொடுத்து காய்ச்சி கொடுத்துருவாங்க. எப்படின்னா நீ அதை செய்யுமா, அதை பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கிறோம் உனக்கு பின்னாடி, நீ கவலைப்படாத, அந்த மாதிரி செய்கிற டைரக்டர்ஸ் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து நம்ம இந்த வேலையை செஞ்சோன்னா நிச்சயமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எல்லாருமே இனி உள்ள ஜெனரேஷனை நான் சொல்ல வரும்போது அப்பா அம்மாவை நல்லா கனம் பண்ணி வயசானவங்களுக்கு வீட்டில் வச்சு நம்ம கூட அன்பு செலுத்தி கூட இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே வரணும். All the best for all my nurses, and I wish them all a very happy Nurses Day. They will improve day by day. I expect them to be happy in their service. Happy Nurses Day.